ஹலோ கைஸ், நான் உங்கள் ஸ்பேர் ஆஃப் தமிழ் வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் ப்ரீடிங். என்னடா திடீர்னு எடிட்டிங்கு அந்த மாதிரி தானே போட்டிருக்கேன். திடீர்னு இது ப்ரீடிங்லாம் போடுற ஃபைட்டர் ப்ரீடிங்லாம் அப்படின்னு நினைக்காதீங்க. சும்மா வீடியோக்காக நான் பண்ணதுனால உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம 20 டைமாச்சும் பெண்ட் ஆகும். எனக்கு நான் நினச்சி கூடி பார்க்குறது சக்ஸஸ் ஆகும்னு. பாருங்க எப்படி இது ஃபெதர்லாம் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டிலேருந்தே எடுத்துருக்கணும், எனக்கு தப்பு பண்ணிட்டேன். சரி நான் அடுத்த டைம் ப்ரீடிங் விடும்போது உங்களுக்கு வேணால் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுத்து நாங்கள் யூடியூப்பில் போடுறேன். பாருங்கள், அதில் ஃப்ளேர் பண்ணிட்டு இப்படி அழகாக அப்படி நான் தான் அழகான காமிச்சிட்ருக்குது மேலு. அது ஃபீமேலை பார்த்தோன்னே அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டக்கு டக்குன்னு போய் பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு பெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஆச்சரியப்பட்டேன், ஏன்டா திடீர்னு பெண்டில் ஆகுதுன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலான்னு பார்த்தேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபீமேல் வந்து கேமராவே பார்த்துட்டுருக்குது. இருங்க, இந்த ஃபீமேல் வந்து மேலுக்கிட்ட போனால் பெண்ட் ஆகும் பாருங்கள். எனக்கு ஒரு 20 வாட்டியாச்சும் பெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஹேட்ச்சு முட்டையெல்லாம் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், ஃபீமேல் வந்து மேலுக்கிட்ட போகுதா கைஸ். போனோன்னே அது என்ன பண்ணுது பாருங்கள் பெண்ட் ஆகிடுது பாருங்கள். பெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், பெண்ட் ஆகிடுச்சு. இதில் இந்த வாட்டி முட்டை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க வருதான்னு பார்க்குறேன். வரல கைஸ். எனக்கு ஒரு 20 வாட்டியாச்சும் பெண்ட் ஆகும். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைபரே ஏற மாட்டேங்குது, ஏனே தெரில. பாருங்கள் எப்படி பெண்ட் ஆகுதுன்னு, பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த டைம் பண்ணும்போது வேணால் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடுறேன். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் நடுவில் அதுக்கு அந்த வலையை வச்சுருக்கேன்னு தெரியுமா கைஸ். நான் கொஞ்சம் நடுவில் உளறிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில. அதை பாருங்கனால இன்னொரு வாட்டி ஃப்ளேர் பண்ணி பெண்டாக ட்ரை பண்ணுது. பாருங்கள், நல்லா பாருங்கள், இன்னொரு வாட்டி பெண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இதை பெண்ட் ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அது பூச்சி மாதிரி இருக்குது கைஸ், ரெண்டுத்தையும் சேர்ந்தா பெண்டானா. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் பெண்டாகும். பெண்டாகியில் முட்டை வரல, இந்த வாட்டியும் வரல. பாருங்கள், நல்லா பெண்டாகி எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஃபீமேல் செத்த மாதிரி இருக்கும், ஆனால் அது சாவலை. நீங்கள் வந்து இந்த குட்டிகளுக்கு நான் பொறிச்சோன்னே சொல்கிறேன் கைஸ். இல்லை முட்டை தெரியாது, கேமராவில் தெரியாது. இன்னும் நிறைய வாட்டி நான் இந்த ஃபீமேல் வந்து ஏற்கனவே விட்டுருந்தேன். டம்போ இயர் கூட விட்டுருந்தேன். அது வந்து சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இதுக்குள்ளே விட்டோன்னே சக்ஸஸ் ஆகிடுச்சு. எப்படின்னு எனக்கு தெரில. பாருங்கள் எப்படி ஃப்ளேர் பண்ணி பெண்டாக ட்ரை பண்ணுது பாருங்கள். இப்போ பெண்டாக வருங்க பெண்ட் ஆகிடுச்சு. இதோட 5 வாட்டி பெண்ட் ஆகிடுச்சு கைஸ். இல்லை ஆகலை, இந்த வாட்டி ஆகலை. பாருங்கள், ஆக போச்சு, ஆனால் ஆகலை. பாருங்கள், இப்போ பெண்ட் ஆகிடுச்சு. எப்படி பெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் அடுத்த டைம் வேணால் நான் ஃபுல் வீடியோ போடுவேன் கைஸ், கண்டிப்பாக போடுவேன். நான் இதில் இருக்கிற குட்டிலாம் பொறிச்சுன்னு உங்களுக்கு வந்து நான் இந்த குட்டிகளுக்கு 2 நாள் கழிச்சு தான் நம்ம ஃபீடிங் கொடுக்கணும். அதனால் அதனால் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆர்டீமியா பிபிஎஸ் டேப்லெட்டுன்னு எல்லா மீன் கடையிலையும் கிடைக்கும். அதை வாங்கி போட்டுருங்க. நிறைய வாட்டி பெண்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி பெண்டாக போகுது கைஸ். பெண்ட் ஆகிடுச்சு கைஸ். இல்லை ஆகலை. இந்த மாதிரி தான் ஆகிட்டே இருக்கும், நான் ஆகாது. சரி கைஸ், பாருங்கள் பெண்ட் ஆகிடுச்சு. பெண்ட் ஆகலை, ஒன்றும் ஆகிற மாதிரி போய் ஆகாமல் விட்டுரும். இப்போ பாருங்கள் பெண்ட் ஆகுது பாருங்கள். இல்லை ஆகலை. இப்போ ஆகலை. பாருங்கள் ஆகும் பாருங்கள். இப்போ பாருங்கள் பெண்டாக போகுது. பாருங்கள் ஆயிடுச்சு கைஸ், ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் பெண்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி முட்டை வருதா? இல்லை கைஸ், வரல கைஸ். முட்டை வரல, இந்த வாட்டி வரல. வந்துச்சுன்னா அது வாயில் எடுக்கும். இந்த வாட்டி வரல கைஸ். பாருங்கள், நல்லா அவ்வளோ முடியுமோ எடுக்கிறேன் கைஸ். இருங்க கைஸ், 1 மினிட்டு. பாருங்கள், அதை ரெண்டுமே ஃப்ளேர் பண்ணி எப்படி எடுக்கும்.
சரி காய்ஸ், நான் வந்து முட்டை போட்டுருச்சு. எல்லா முட்டையும் போட்டு எல்லா இது பொரிஞ்சிருச்சு. எல்லா முட்டையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரு 100 150 கிட்ட இருக்கும் ப்ரைஸ்லாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, நிறையா இதில் இருக்குது. அங்கே பாருங்க எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரைஸ் தான். இது என்ன வேறுன்னு பார்க்காதீங்க, நான் மணி பிளான்ட் போட்டுருச்சுங்க. உங்கள்கிட்ட வந்து லைஃப் பிளான்ட்டு பாருங்க இந்த மாதிரி தொங்க விட்டுருந்தேன். என்கிட்ட வந்து கொசு வலை இருந்ததுனால இந்த மாதிரி வச்சுட்டேன். அதில் நடுவில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன். பாருங்கள், நீங்கள் அப்படியே மணி பிளான்ட் அப்படியே இது மிதக்கூடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா அதனால பாய்சனில் இருந்து எல்லாம் செத்து போயிடும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நிறைய குட்டிலாம் இங்கே தான் இருக்குது. பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு. நல்லா நல்லா எல்லாமே நல்லா 100 150 கிட்ட இருக்கும். இந்த கேமரா அப்படி தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் எப்படி எல்லாம் கொசு ஓட்டி இது கஜன்னு இருக்குது. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃபஸ்ட் டைமு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பிளான்ட் இல்லைன்னா இந்த மாதிரி மணி பிளான்ட்டை வச்சு இந்த மாதிரி வேரை மட்டும் தொங்க விடுற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி விட்டுறாதீங்க. மணி பிளான்ட் லீஃபோடு விட்டுறாதீங்க, பாய்சனஸ் அது விடக்கூடாது. அதனால் உங்கள்கிட்ட ஃபாக்ஸ் டெயில் இருந்துச்சுன்னா அதை போடலாம். லைஃப் பிளான்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஃபாக்ஸ் டெயில் இந்த மாதிரி இங்கெல்லாம் நிறையானே இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதெல்லாம் நல்லா இருக்கு. பாருங்கள், நல்லா எல்லாம் கொஞ்சன்னு இருக்கும். அவங்க தூரத்துலலாம் இருக்குது பாருங்கள். பபுள் நெஸ்ட் நல்லா கட்டி வச்சுருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஓடிடுச்சு. இங்கே பாருங்க, நீங்கள் மேலேருந்து பார்த்தா தெரியாது. ஏன்னா இங்கே பாருங்க, நான் தொட்டி கீழே இந்த கருக்கலர் கண்ணாடி மாதிரி போட்டிருப்பேன். இதுக்குள்ளே அந்த வேர்க்குள்ளே நிறையா குட்டி இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அங்கே ஒன்று தெரியுது பாருங்க. ஒன்று தெரியுது பாருங்க. அங்கே பாருங்க, நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். நான் இதில் அவ்வளோக்கா தெரியாது. அந்த கேமரா வந்து இது இல்லை. பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா குட்டிகளும் எப்படி கொஞ்சன்னு நிறையானா இருக்கும் கைஸ். பாருங்கள், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, அதுக்கு இந்த மணி பிளான்ட்டுக்கு உள்ள அந்த வேருக்குள்ளே 2 குட்டி இருக்குது பாருங்கள். தெரியுதா? அதெல்லாம் குட்டி தான். அதுக்காக நான் ஃபாக்ஸ் டெயில் போடுவேன் கைஸ். ஃபாக்ஸ் டெயில் வாங்கி போடுவேன் நான் 2-3 நாளில். அங்கே பாருங்கள், தூரத்துலலாம் நிறையா இருக்குது பாருங்கள். எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். அதனால் நம்பவும் முடியல. பாருங்க, இங்கே இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கா கைஸ்? சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ், பாய்.